விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district. உழவர்களுக்கு மானியத்தில் மின் மோட்டார் பம்பு செட்டுகள் வழங்குதல். கிணறு அமைத்து மின் வசதி பெற்ற உழவர்கள் மானியத்தில் புதிய திறன்மிகு மின் மோட்டார் பம்பு செட்டுகள் வாங்கவும், திறன் குறைந்த பழைய மின் மோட்டார் பம்பு செட்டுகளை மாற்றிடவும் 1000 உழவர்கள் பயனடையும் வகையில் மின் மோட்டார் பம்பு செட்டின் விலையில் 50% மானியம் அதிகபட்சமாக ரூபாய் 15,000 வரை வழங்கப்படும். இதற்காக ரூபாய் 1,50,00,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகளை அமைத்தலும் பராமரித்தலும். வேளாண்மை பொறியியல் துறை இயந்திரங்களை பயன்படுத்தி விவசாயத்திற்கு தேவைப்படும் நீர் பற்றாக்குறையினை நிவர்த்தி செய்யும் பொருட்டு மழைநீரை சேகரிக்கவும், நிலத்தடி நீர்மட்டத்தை அதிகரிக்கவும், மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகளில் நீரோட்டத்துக்கு தடையாக இருக்கும் மண் புதர்களை அகற்றி தூர்வாரும் பணிகள் 500 கட்டமைப்புகளை மேற்கொள்ளுதல், 100 புதிய மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகள் உருவாக்குதல் ஆகிய பணிகள் மொத்தம் ரூபாய் 2,75,00,000 செலவில் மேற்கொள்ளப்படும். பயிர் சாகுபடியில் விதைப்பு முதல் அறுவடை வரை இயந்திரமாக்குதல். வேளாண் பயிர் சாகுபடியில் சில வேளாண் பணிகள் மட்டுமே இயந்திரங்கள் ஈடுபடுத்தப்படுகின்றன. இதனால் சாகுபடி செலவு அதிகரிப்பதுடன் பணிகளை முடிக்க கூடுதல் காலமும் தேவைப்படுகிறது. எனவே உழவர்களின் வருமானத்தை அதிகரிக்க பயிர் சாகுபடியில் உழவு, விதைப்பு, களையெடுத்தல், பயிர் பாதுகாப்பு, அறுவடை, பயிர் கழிவு மேலாண்மை ஆகிய அனைத்து வேளாண் பணிகளிலும் இயந்திரமாக்குதலை கடைபிடித்தல் அவசியமாகிறது. நெல், மக்காச்சோளம், வாழை, நிலக்கடலை, உளுந்து ஆகிய பயிர்களுக்குரிய சாகுபடியில் இயந்திரமயமாக்குதலை கடைபிடித்திடும் பொருட்டு உழவர்கள் நிலங்களில் 1550 ஏக்கர் பரப்பளவில் வேளாண் தொழில்நுட்ப முனைவோர் மூலம் வேளாண்மை பொறியியல் துறை, வேளாண்மை உழவு நலத்துறையின் சகோதர துறைகளுடன் இணைந்து உழவர்களுக்கு செயல் விளக்கங்கள் காண்பிக்கப்படும். இந்த செயல் விளக்கங்கள் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதியில் உள்ள உழவர்கள் நேரில் கண்டு பயனடையும் வகையில் அட்மா திட்டத்தின் ஒருங்கிணைப்புடன் செயல்படுத்தப்படும். இச்செயல் விளக்கங்களை மேற்கொள்ள ரூபாய் 3,85,00,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். திறந்தவெளி பாசன கிணறுகளை புனரமைத்தல். நிலத்தடி நீர்ப்பாசனத்தின் முக்கிய கட்டமைப்பான திறந்தவெளி பாசன கிணறுகளில் பெரும்பாலான சுற்றுச்சுவர் இல்லாமல் அல்லது சுற்றுச்சுவர் சேதமடைந்து முறையான பராமரிப்பு இல்லாமல் தூந்து போய் செயல்திறன் இழப்பு ஏற்படுவதுடன் மனிதர்களுக்கும் கால்நடைகளுக்கும் பாதுகாப்பு இல்லாமல் உள்ளது. இதனை கருத்தில் கொண்டு திறந்தவெளி கிணறுகளுக்கு சுற்றுச்சுவர், நிலத்தடி நீர் செறிவூட்டும் அமைப்பு ஏற்படுத்திட 50% மானியம் அல்லது அதிகபட்சமாக ரூபாய் 2,50,000 என்ற அடிப்படையில் மொத்தம் ரூபாய் 2,50,00,000 செலவில் 100 திறந்தவெளி கிணறுகளில் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும். மண்ணள்ளும் இயந்திரம், டிராக்டர், ட்ரோன் அறுவடை இயந்திரங்களை இயக்குவதற்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி. கிராமப்புற இளைஞர்களுக்கு தொழில் பயிற்சியினை அளித்து தேவையான திறன்களை வழங்கிடும் வகையில் 120 கிராமப்புற இளைஞர்களுக்கு மண் அள்ளும் இயந்திரம், டிராக்டர், ட்ரோன் ஆகியோருடைய அறுவடை இயந்திரங்களுக்கான ஓட்டுநர் பயிற்சியும், 180 கிராமப்புற இளைஞர்களுக்கு வேளாண் இயந்திரங்கள் செயல்பட விளக்க பயிற்சியும் ஆக மொத்தம் 300 கிராமப்புற இளைஞர்கள் பயனடையும் வகையில் பயிற்சிகள் அளிக்கப்படும். ஓட்டுநர் பயிற்சியினை சிறப்பாக வழங்கிட தேவையான பாவனை சாதனங்களை அரசு இயந்திர கலப்பை பணிமனைகளில் ஏற்படுத்தப்படும். இதற்கான ரூபாய் 1,84,00,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். வேளாண்மை விற்பனை, வேளாண் வணிகத்துறை. வேளாண் விளைபொருட்கள் உற்பத்தி அதிகரிப்பு நடவடிக்கைகளுடன் உழவர்கள் நலன் கருதி அவர்களுக்கு உரிய விலை கிடைத்திட அறுவடைக்கு பின் ஏற்படும் இழப்பினை குறைத்தல், ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள், உழவர் சந்தைகள், பண்ணவழி வர்த்தகம், மதிப்பு கூட்டுதல், பதப்படுத்துதல், சிப்பங்கட்டுதல், ஏற்றுமதி தரக்குறியீடு பெறுதல், இணையவழி வர்த்தகம், புத்தாக்க நிறுவனங்களை ஊக்குவித்தல், திறன் மேம்பாட்டு பயிற்சிகள், வேளாண் கண்காட்சிகள் போன்ற பல்வேறு நடவடிக்கைகள் வேளாண் விற்பனை மற்றும்
வேளாண் வணிகத்துறை மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. வேளாண் விளைபொருளுக்கான 100 மதிப்பு கூட்டும் அலகுகள் அமைக்கும் சிறப்பு திட்டம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 2030ஆம் ஆண்டிற்குள் தமிழ்நாட்டினை $1 டிரில்லியன் பொருளாதாரம் கொண்ட மாநிலமாக மாற்ற வேண்டும் என்ற இலக்கினை நிர்ணயித்துள்ளார்கள். இதை அடைவதில் வேளாண் பொருட்களின் பதப்படுத்துதல் மற்றும் மதிப்பு கூட்டுதல் இன்றியமையாதது ஆகும். இதனை கருத்தில் கொண்டு வேளாண் பொருட்களின் மதிப்பு கூட்டுதல் மற்றும் பதப்படுத்தும் தொழில் துவங்கும் தொழில் முனைவோர்கள் மற்றும் நிறுவனங்களை ஊக்கப்படுத்த சிறப்பு திட்டம் ஒன்று செயல்படுத்தப்படும். ரூபாய் 10 கோடி வரையிலான புதிய திட்டங்களுக்கு முதலீட்டு மானியம் 25%, பெண்கள், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு கூடுதலாக 10%, அதாவது 35% என அதிகபட்சமாக ரூபாய் 1,50,00,000 வரை மானியம் வழங்கப்படும். இது தவிர 5% வட்டி மானியம் 5 ஆண்டுகளுக்கு வழங்கப்படும். இத்திட்டத்தின் மூலம் மகசூல் காலங்களில் வேளாண் விளைபொருட்கள் விளைவீழ்ச்சி அடையும் போது விளைபொருட்களை வீணாகாமல் சேமித்து மதிப்பு கூட்டி உழவர்கள் நலன் பாதுகாக்கப்படுவதுடன் தக்காளி, மிளகாய், சின்ன வெங்காயம், முருங்கை, மஞ்சள், வாழை, மல்லிகை, சிறுதானியங்கள், பாரம்பரிய அரிசி உள்ளிட்ட பல்வேறு வேளாண் விளைபொருட்களுக்கு தகுந்த மதிப்பு கூட்டு அலகுகள் அமைக்க வழிவகுக்கப்படும். இவ்வாறான 100 திட்டங்களுக்கு முதற்கட்டமாக இவ்வாண்டில் ரூபாய் 50 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தல். ரூபாய் 50 கோடியே 79 லட்சம் மதிப்பீட்டில் ஒன்றிய மற்றும் மாநில அரசு நிதி உதவியுடன் சேலம் மாவட்டம் கொளத்தூர், தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி, கரூர் மாவட்டம் சின்னதாராபுரம், விருதுநகர் மாவட்டம் வத்திலாயிருப்பு மற்றும் திருவில்லிபுத்தூர், பெரம்பலூர் மாவட்டம் போலாம்பாடி, திருச்சி மாவட்டம் புள்ளம்பாடி மற்றும் தொட்டியம், ராணிப்பேட்டை மாவட்டம் திருமீரி, வேலூர் மாவட்டம் காட்பாடி ஆகிய இடங்களில் வாடகை கட்டடங்களில் இயங்கி வரும் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களுக்கு பரிவர்த்தனை கூடங்கள், சேமிப்பு கிடங்குகள் போன்ற கட்டமைப்பு வசதிகள் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் அரியூர் துணை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பரிவர்த்தனை கூடம் ஆகியன அமைக்கப்படும். மேலும் பொறுத்து விற்பது பொருளை கூட்டும் என்ற பழமொழிக்கேற்ப அறுவடை காலங்களில் ஏற்படும் விலை வீழ்ச்சியிலிருந்து உழவர்களை பாதுகாக்கவும் கிடங்கு மேம்பாட்டு ஒழுங்குமுறை ஆணையத்தின் அங்கீகாரம் பெற்று மின்னணு மாற்றத்தகு கிடங்கு ரசீது முறையில் பட்டியலிடப்பட்ட வணிக வங்கிகளில் கடன் பெறும் வசதியை ஊக்குவிக்க தொடுவட்டி திங்கள் சந்தை, திண்டிவனம், செஞ்சி, சூலூர், கும்பகோணம், உடுமலைப்பேட்டை, கீழ்பெண்ணாத்தூர், உசிலம்பட்டி ஆகிய 9 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் தலா 1000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட சேமிப்பு கிடங்குகள் ரூபாய் 20 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும். மின்னணு தேசிய வேளாண் சந்தையுடன் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களை ஒருங்கிணைத்தல். தமிழ்நாட்டில் இயங்கி வரும் 284 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் 157 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மின்னணு தேசிய வேளாண் சந்தையுடன் ஒருங்கிணைக்கப்பட்டு வர்த்தகம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 2025-26ஆம் ஆண்டில் மேலும் 56 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் ரூபாய் 39 கோடியே 20 லட்சம் செலவில் மின்னணு தேசிய வேளாண் சந்தையுடன் ஒருங்கிணைக்கப்படும். இதனால் உழவர்கள் தேசிய அளவில் வர்த்தகம் மேற்கொண்டு கூடுதல் வருமானம் பெறுவதற்கு வழிவகை செய்யப்படும். உழவர் சந்தைகளில் கூடுதல் வசதிகள் ஏற்படுத்துதல். உழவர் சந்தைகள் நுகர்வோர்களின் நலன் கருதி அதிக வரத்துள்ள 50 உழவர் சந்தைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு கூடுதல் கடைகள், குடிநீர், கழிப்பறை வசதிகள், கடைகள் புனரமைப்புத்தல், தரைத்தளம் மற்றும் கூரைகள் சீர்படுத்துதல், நடைபாதை வசதிகள் போன்ற பல்வேறு அடிப்படை கட்டமைப்புகள் ரூபாய் 8 கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும். இணைய வர்த்தகம் வாயிலாக உழவர் சந்தை காய்கறிகள் நுகர்வோர் இல்லத்திற்கே விநியோகம். உழவர் சந்தைகளின் செயல்பாடுகளை அதிகரித்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லும் வகையில் பசுமை காய்கறிகளை நுகர்வோர் தங்கள் இல்லத்திலேயே நேரடியாக பெற்றுக்கொள்ள ஏதுவாக மாவட்ட தலைமை இடங்களுக்கு அருகிலுள்ள உழவர் சந்தைகள் உள்ளூர் இணைய வர்த்தக தளத்துடன் இணைக்கப்படும்.
முதற்கட்டமாக தமிழ்நாட்டில் உள்ள 20 உழவர் சந்தைகளில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். வட்டாரங்கள் தோறும் தேர்வு செய்யப்பட்ட பொது சேகரிப்பு மையங்களில் வேளாண் விளைபொருட்கள் வர்த்தகம், அறுவடை காலங்களில் அதிக வரத்துள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வரத்தினை ஒழுங்குபடுத்தவும், வேளாண் விளைபொருட்களை எளிதில் சந்தைப்படுத்த ஏதுவாகவும் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் நீட்சியாக வட்டாரந்தோறும் பொது சேகரிப்பு மையங்கள் தேர்வு செய்யப்பட்டு வர்த்தகம் மேற்கொள்ள வழிவகை செய்யப்படும். உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு பொருளீட்டு கடன், அறுவடை காலங்களில் வேளாண் விளைபொருட்களின் அதிக வரத்தால் ஏற்படும் விலை வீழ்ச்சியிலிருந்து உழவர்களை பாதுகாக்கும் விதமாக ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களை இருப்பு வைக்கும் உழவர்களுக்கும் வணிகர்களுக்கும் வழங்கப்பட்டு வரும் பொருளீட்டு கடன் வசதியானது உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டு ரூபாய் 10 லட்சம் வரை வழங்கப்படும். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district.